பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமை சகோதரர்களே, நம்முடைய இன்றைய தினம் ஒரு நபி மொழி நிகழ்ச்சியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரத்துவத்தை, இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்கு அடிப்படை காரணமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களிடத்திலுமே ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னா, சந்திக்கும் பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்க, முகமன் சொல்றதுன்னு சொல்லுவாங்க. முகமன் அப்படின்னா என்ன? அதாவது இந்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல வணக்கம் அப்படிங்குவாங்க, கையெடுத்து கும்பிட்டு. அதே மாதிரி வடநாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நமஸ்கார் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ கலாச்சாரம், தான் பிரிட்டிஷ் கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா குட் மார்னிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் அல்லது குட் நைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கையை ஷேக்கன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில ஊர்களில் பழக்கம் என்னன்னு சொன்னா அவங்கவுங்க பாஷையில அவங்க வார்த்தைகளை சொல்லி தலையை குனிஞ்சுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண தலையை குனிவாங்க. இப்படி உலகத்திலே எல்லா நாடுகளிலுமே இரண்டு நண்பர்கள் அல்லது இரண்டு சகோதரர்கள் அல்லது இரண்டு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி முகமன் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. அந்த முகமனை இஸ்லாம் எப்படி கற்றுத்தருகிறது, இஸ்லாம் எப்படிப்பட்ட முகமன் சொல்லும்படி கற்றுத்தருகிறது, ஒருத்தர் நம்ம சந்திக்கும் போது அவங்களை எப்படி வாழ்த்துறது அப்படின்னு சொன்னா அதற்கு அழகான வார்த்தை குட் மார்னிங், குட் நைட்டு, குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான வார்த்தை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இறந்திருக்க ஒரு மையத்து வீட்டுக்கு போறோம், ஒரு சாவு வீட்டுக்கு போறோம், ஒருத்தர் இறந்திருக்காரு, அந்த வீட்டுல போய் உட்காந்துட்டு அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு பேட் மார்னிங். அது அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல முடியுமா அல்ல குட் நைட் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் சலாம் அப்படி இல்லைங்க. யார் வீட்டுக்கு போனாலும் சரி, சந்தோஷமான கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு துக்ககரமான வீடு இருக்குது, அங்க போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், எப்பொழுதும் உண்டாகட்டும். அதே மாதிரி இன்னைக்கு மற்ற மாற்று மத சகோதரர்கள் இருக்கக்கூடிய வணக்கம்னு சொல்லி இந்த ரெண்டு கையையும் குப்பி வணக்கம் சொல்லக்கூடிய வழமை. இந்த வணக்கம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம். நம்ம எதிரில் யாருக்கு வணக்கம் சொல்றோமோ அவர் இவரை வணங்குறாரு, அவர் இவரை வணங்குறாரு. அப்போ இந்த வணக்கம்னு சொல்ற முறை இருக்குது பாருங்க, இது இஸ்லாத்துல அனுமதி இல்லை. ஏண்டா, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படை அர்த்தமே என்னன்னு சொன்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை பார்த்து வணக்கம், அதான் நான் அவனை வணங்குறேன் அப்படின்னு சொல்றது இது இஸ்லாத்தின் பார்வையில ஷிர்காக ஆகிவிடும், இணை வைப்பதாயிடும். அதனால வணக்கம்னு சொல்றது கூடாது. சரி, கிறிஸ்தவ கலாச்சாரப்படி ஹாய் ஹவ் ஆர் யூ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கை குலுக்கிற முறை இதுவும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முறையை கத்துக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா முசாஃபா செய்யக்கூடிய முறை. ரெண்டு முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுட்டா முதல்ல சலாம் சொல்லிங்க அஸ்ஸலாமு அலைக்கும், அடுத்ததான் முசாஃபா செய்யுங்க. இந்த முசாஃபா எப்படி செய்யறது? ரெண்டு கையில செய்யலாமா, ஒரு கையில செய்யலாமா? இது ஒரு பெரிய சர்ச்சையே தேவையில்லைங்க, பெரிய சர்ச்சையே தேவையில்லை. ரெண்டு கையும் செய்ய வாய்ப்பு இருந்தா ரெண்டு கையில செய்யுங்க. அல்லது ஒரு கையில ஏதாவது ஒரு சாமான் ஏதாவது இருக்குது அல்லது ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா இப்படி வச்சுட்டு ஒரு கையை மட்டும் கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் ஒரு கையில முசாஃபா செய்யறவங்க ஸ்டைல என்ன பண்றாங்க, அப்படி பிடிச்சி ஒரு குலுக்குவாங்க. அப்படி குலுக்கிறது நசாராக்களுடைய பழக்கம். அப்படி ஷேக்கன் பண்றது அது நசாராக்களுடைய பழக்கம். ஷேக்கன் என்பது வேறு, முசாஃபா என்பது வேறு. இப்படி ஷேக் ஹேண்ட்ங்கிறது அது நசாராக்களுடைய பழக்கம். அந்த பழக்கம் செய்யக்கூடாது. ஒரு பையன் அப்படி என்ன பண்ணலாம், பிடிச்சி தன்னுடைய சகோதரத்தை வெளிப்படுத்தலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபா செய்வோம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கையை இறுக்கி பிடிப்பார்கள் என்றால் நாங்கள் கையை உருவுமுறை ரசூலை விட மாட்டாங்க, ரசூலா பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் பாக்குறோம், என்னவோ பெரிய தீட்டு பட்டுற மாதிரி அப்படியே இந்த 4 விரலை மட்டும் வச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ தீட்டு படுற மாதிரி இந்த முசாஃபா செய்யறாங்க பாருங்க. இது பெரிய தப்புங்க. இது பெரிய தப்பு. இப்படி முசாஃபா செய்யக்கூடாது. முசாஃபா செய்வதனுடைய அழகு என்னவென்றால் நாம் ரெண்டு கையால அல்லது ஒரு கையால முழுமையா பிடிக்கிறோம், ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். இதுதான் முசாஃபா செய்யற முறை. இப்படி ஷேக் பண்றதோ ஆட்டுறது கூடாது. அடுத்து இன்னும் நம்ம செய்யற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாத சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க வணக்கம் சொல்றாங்கடா, உடனே நம்மளும் வணக்கம் சொல்லிடுறாங்க. இந்த வணக்கங்கிறதை யார் ஏற்படுத்தினு சொன்னா, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க பாருங்க. கையபேர் போலன் கணவாய் வழியாக பிராமணர்கள் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற பாகுபாட்டை ஏற்படுத்தி அந்த தீண்டாமைக்காண்டி தான் என்ன பண்ணாங்கன்னா வணக்கம் சொன்னாங்க. அதை என்ன தொற்றாத, என் கையை நான் தொட்டுக்கிறேன், உன் கையை நீ தொட்டுக்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாம் சொல்லி கொடுத்த ரெண்டு பேருடைய கையையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைச்சு ஒருத்தருடைய ஸ்பரிசத்தை இன்னொருத்தர் உணர்ந்து அதன் மூலமா சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையை மாத்தி அந்த தீண்டாமைக்காண்டி தான் என்ன பண்ணாங்கண்டா இந்த வணக்கங்கிற முறையை ஏற்படுத்தினாங்க. இந்த முறை நம்ம செய்யக்கூடாது.
கூடாதுங்க. முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் நம்ம கையெடுத்து கும்பிட்டா கூட நாம அவர் கையை பிடிச்சி அவர்கிட்ட முசாஃபா செய்யணும். அதுதான் முறை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, மாமின் முஸ்லிமைனி, இரண்டு முஸ்லிம்கள் எல்தகியானி ஃபயதசாஃபஹானி, சந்தித்து இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு முசாஃபா செய்து கொண்டால் இல்லா குஃபிர லஹுமா, அவர் ரெண்டு பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. கப்ல யஃப்தரிகா, அந்த இடத்தை விட்டு அகலும் முன்னரே, அந்த ரெண்டு பேரும் இடத்தை விட்டு அகலும் முன்னரே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனால எந்த முஸ்லீம் பார்த்தாலும் சலாம் சொல்லுவோம், முசாஃபா செய்வோம். இந்த ஹதீஸை அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு